வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற நீதி கதையில நேர்மையே உயர்வு தரும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். ஒரு கிராமத்துல சோமன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பயங்கர பெரிய கஞ்சன். யாருக்கும் சரியான கூலியும் கொடுக்க மாட்டார். அப்படி இருக்கிறச்சே அவர் ஒரு நாளைக்கு அவருடைய தேங்காய் தோட்டத்திலேருந்து நிறைய தேங்காய்களை எல்லாத்தையும் கொண்டு போய் சந்தையில வித்துட்டு வரும்பொழுது அவரோட பணப்பைய அவர் தொலைச்சிட்டார். அவர் பணப்பைய தொலைச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வீட்டுக்கு வந்து அழுது புலம்பிட்டு இருந்தார். அப்போ அவங்க மனைவி வந்து சொன்னாங்க, உங்களுடைய 10,000 ரூபாய் அந்த பணப்பைய யாராவது கண்டுபிடிச்சு தர்றவங்களுக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படுங்கிறத நீங்க அறிவிச்சிடுங்க கிராமத்துல. அப்ப யாராவது உங்களுக்கு கண்டுபிடிச்சு தருவாங்கன்னு. இவரும் அது நல்ல யோஜனையா இருக்கேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அறிவிச்சார். ஒரு வாரமா எல்லாரும் தேடியும் அவங்களுக்கு யாருக்குமே அந்த பணப்பை கிடைக்கல. அதே சமயம் பக்கத்து ஊர்லேருந்து பூபாலன்கிற ஒரு நல்ல மனிதர் அவர் ஒரு வேலையை தேடி இந்த கிராமத்துக்கு வந்துட்டு இருந்தார். அவர் காட்டு வழியா வரும்போது அவருக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. தாகம் எடுக்கிறதுனால அவர் குளத்துல போய் தண்ணி குடிச்சிட்டு அந்த பக்கமா நடந்து வரும்போது அவர் அங்க காலில் ஏதோ மாட்டுது. அப்ப காலில் ஏதோ மாட்டுதுன்னு எடுத்து பார்த்தானாக்கா அது பணப்பை. அந்த பணப்பைக்குள்ள ஒரு 10,000 ரூபாய் பைசாவும் இருந்தது. ஓ, யாரோ இந்த பைசாவை தொலைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த கிராமத்துக்கு போய் அங்க இருக்கிற ஒரு கடையில கேட்கிறாரு. அப்ப அந்த கடைக்காரர் சொல்றாரு, இந்த ஊர்ல சோமன்கிறவர் தான் அவர் தொலைச்சிட்டு இந்த மாதிரி யாரு பணப்பைய கொண்டு வந்து தர்றாங்களோ அவங்களுக்கு தக்க சன்மானம் தரப்படும்னு அறிவிச்சிருக்காரு. நீங்க போய் கொடுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல பரிசு தருவாருன்னு சொல்றாரு. ஓஹோ, ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த சோமன் வீட்டுக்கு போய் இவர் இந்த பூபாலன்கிறவர் கொண்டு போய் கொடுக்கிறார். ஆனா அந்த சோமன் அந்த பணப்பைய பார்த்துட்டு அதுல பைசா தொலையாம இருக்கிறதையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்ச அதே சமயம், ஐயோ இவருக்கு நம்ம இப்ப சன்மானம் தரணுமேன்னு நினைச்சு ரொம்ப அவர் கவலையும் பட ஆரம்பிச்சார். அவர் சன்மானம் தராம அவர் என்ன சொன்னார், இதுக்குள்ள இன்னொரு வைர மோதிரமும் இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் இவரை ஏமாத்த பார்த்தார். இவருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு பூபாலன்கிறவருக்கு. ஐயோ, நான் அந்த மோதிரத்தை எடுக்கவே இல்லையே, நான் என்ன பண்ணுறது, எனக்கு அதுக்குள்ள மோதிரம் இருந்த விஷயமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள என் கிராமத்து மக்கள் எல்லாரும் சோமனை பத்தி தெரியும் எங்களுக்கு, அவர் அந்த சன்மானம் கொடுக்க விரும்பாததுனால இப்படி பொய் சொல்றாருன்னு சொல்றாங்க. அதே சமயம் அந்த ஊர் நீதிபதி கிட்ட போய் நம்ம கேட்கலாம்னு போறாங்க. அந்த நீதிபதி அந்த கதை எல்லாத்தையும் கேட்கிறாரு. கேட்டுட்டு இவர் இந்த மாதிரி சன்மானம் அறிவிச்சதையும் அவருக்கு தெரியும். அவர் அதனால என்ன சொல்றாரு, ஓஹோ இவர் வைர மோதிரமும் பைசாவையும் சேர்த்துதான் தொலைச்சிருக்கார். அப்ப இது இவரோட பணப்பை இல்லை, ஏதோ ஒரு பணப்பை அந்த பூபாலனுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம ஊர் வழக்கப்படி என்ன பண்ணணும், அதுல 10% அம்மன் கோவிலுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிற 90% பைசாவை இவரே எடுத்து இவருடைய நல்லதுக்கு அவர் உபயோகப்படுத்திக்கலாம்னு சொல்லிடுறாரு அந்த நீதிபதி. சோமனுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அவரால் இப்பொழுது அதை மாற்ற முடியல. இந்த பூபாலன்கிற நல்லவருக்கு, நேர்மையானவருக்கு அந்த பைசா முழுதும் கிடைச்சு அவர் 10% அது அம்மன் கோவிலுக்கு கொடுத்துட்டு மீதி 90% இவரே எடுத்து இவர் ஒரு நல்ல தொழில் பார்த்து முன்னேறி வந்தாருங்கிறத பார்க்குறோம். நம்ம எப்பவுமே நேர்மையா இருக்கணும். நல்ல உழைப்புக்கு நம்ம நல்ல பரிசு தரணும். நன்றி குழந்தைகளே. நான் இன்னொரு நீதி கதையில உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.